நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ப்ளூ பிக்சல் செய்திகள் தமிழ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் ப்ளூ பிக்சல் செய்திகள் தமிழோடு. ப்ளூ பிக்சல் செய்திகளை வழங்குவதற்காக நான் வித்யா எத்திராஜன். தாம்பரத்தில் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் நாய்கள் அதிகரிப்பு விரைவில் கட்டுப்படுத்த முன்மாதிரியான கருத்தடை மையம் துவங்கப்படும் என ஆணையாளர் பாலச்சந்தர் IAS தெரிவித்தார். சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற கூட்டம் மேயர் வசந்தகுமாரி தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் துணை மேயர் காமராஜ், ஆணையாளர் பாலச்சந்தர் IAS, மண்டல குழு தலைவர்கள், நிலைக்குழு தலைவர்கள், மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர்கள் பேசுகையில், தாம்பரம் மாநகராட்சி பகுதியில் நாய்கள் தொல்லை அதிகரித்துக் கொண்டே இருப்பதாகவும், காலிமனைகள் சுத்தம் செய்யாததால் பாம்புகளின் அச்சம் உள்ளதாக தெரிவித்தனர். இதற்கு ஆணையாளர் பாலச்சந்தர், நாய்களை பிடிக்க ஒரு வாகனத்தில் 5 பேர் நியமிக்கப்பட்டு நாய்களை பிடிக்கவும், நாய்களுக்கு என தனியறை அமைத்து 1000 நாய்கள் கருத்தடை செய்யவும், கருத்தடை செய்த நாய்கள் அதே பகுதியில் சென்றுவிட வேண்டும். இதற்கு நவீன முறையில் முன்மாதிரியான கருத்தடை மையத்தை விரைவில் அமைக்கப்படும் எனவும், காலி மனைகளை சுத்தம் செய்யாத நில உரிமையாளர்கள் மீது தகுந்த எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஆணையாளர் பாலச்சந்தர் தெரிவித்தார். தாம்பரம் மாநகராட்சியில் மாமன்ற உறுப்பினர்களின் குறைகளை விரைவில் தீர்க்கப்படும் என ஆணையாளர் பாலச்சந்தர் IAS தெரிவித்தார். பிரச்சனையே பாத்தீங்கன்னா மண்டலம் 2ல இருந்தோம் மண்டலம் 3 வழியா தான் பாத்தீங்கன்னா அதிக பாதாள சாக்கடை நமக்கு டிஸ்போசல் ஆகிட்டு இருக்கு. அதனால சூப்பர் சக்கர வெஹிக்கிள் மண்டலம் 3க்கு ஒரு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நான் கோரிக்கை வச்சிருக்கேன். ஒரு மாசம் டைம் இருக்குது, டெண்டர் விட்டு புதுசா வைங்க. 2% கூட இடம் கிடையாது. அதனால இதை நம்ம பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய கார்பரேஷன் நம்மளுக்கு வந்துட்டு அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்துட்டு ஆட் ஏரியாஸ் வரப்போகுது. அப்படிங்கிற வருவாயை பொறுத்தளவுக்கு நம்ம எவ்வாறு பெருக்க வேண்டும் என்பதை நம்ம மேயர் அவர்களும் துணை மேயர் அவர்களும் பல முறை சொல்லியிருக்காங்க. நாய்கள் கேட்கறதைய பத்தி ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன். இந்த நேரத்துல நம்ம சேர்மன் மண்டல குழு தலைவர் எழுப்பினதுனால இந்த நாய்களை பொறுத்தளவுக்கு இப்ப வந்துட்டு நம்மளுக்கு இருப்பினும் அந்த பகுதியில் கல்வி நிறுவனங்கள் நிறைய இருக்கு. மழைநீர் தாழ்வாக மூடியெல்லாம் உடஞ்சிருக்குன்னு ஆணையாளர் வந்து தெரிவித்தா அமைப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் என் பகுதியில் மாணவர்கள் 7000 பேர் வராங்க. தெருநாய்கள் அதிகமா இருக்கு. பெரியவங்க நாயை பார்த்து தூர போல குழந்தைங்க மாட்டிக்கும். கொஞ்சம் முன்னுரிமை கொடுத்து எங்க பகுதி கல்வி நிறுவன பகுதிக்கு மட்டும் தெருநாய்களை அமல்படுத்த பாருங்க. ஏன்னா ஒரு நாய்